Praise the Lord and a very good evening to all of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாவருக்கும் மாலை வணக்கம். It's a real joy to see you again through this series of topic called church. சபை குறித்து பாடத்தின் தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. So far we have seen that the church is built by God. இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் என்னவென்றால் சபையானது தேவனால் கட்டப்படுகிறது. Okay, because God is building the church. தேவன் சபையை கட்டுகிறபடியால் Okay, God has a design for a church. சபைக்கு தேவன் வடிவமைப்பை வைத்திருக்கிறார். Okay, and lastly we saw what is a true church. இறுதியாக மெய்யான சபை என்றால் எவ்விதமாக இருக்கும் என்று நாம் பார்த்தோம். Or definition of the church. அல்லது சபையினுடைய அர்த்தம். Okay, today we are going to see one of the characteristic or trait of the early church. இன்றைக்கு ஆதி சபையில் இருந்த ஒரு பண்புகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Okay, the main purpose why we are doing this series is ஏன் இந்த பாடத்தை தொடர்ந்து நாம் செய்கிறோம் என்றால் okay, to evaluate our church whether we are in the right track. நம்முடைய சபையை நம்ம மதிப்பீடு செய்யும்படியாக நம்ம சரியான காரியத்தில் நம்ம கடந்து போகிறோமா என்று. Okay, in Acts chapter 2 verse 42. அப்போஸ்தலர் 2:42 நாம் பார்க்கலாம். It says they devoted themselves to the apostles' teaching and to the fellowship, to the breaking of bread and to prayer. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உரியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். So on the day of Pentecost, இங்கே பெந்தெகோஸ்து நாளிலே okay, after hearing the preaching of the apostle Peter, அப்போஸ்தலர் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவுடன் okay, about 3,000 people were added. 3000 ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சேர்க்கப்பட்டார்கள். Okay, they repented and put their faith upon the Lord Jesus Christ. அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து வந்தார்கள். Okay, some says this is the birth date of the church. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இந்த சபையினுடைய பிறப்பு இதுதான் என்று. Hallelujah. Hallelujah. So we see God is building our church. நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நம்முடைய சபையை கட்டுகிறார். So what is these people do after they were saved or added into the church? இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அல்லது சபைக்குள்ள சேர்க்கப்பட்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? Okay, the scripture says they continue or devoted themselves to the preaching of and teaching of the apostles. வசனம் சொல்லுகிறது அவர்கள் தொடர்ச்சியாக உபதேசத்திலும் பிரசங்கம் பண்ணுகிறதிலும் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So the early church, one of the first things that they did was they were concentrating or they focus or commit themselves in the word of God. ஆதி சபைகளில் ஒரு காரியம் அவர்கள் எதை செய்தான்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுதல உறுதியே அவர்கள் தரித்திருந்தார்கள். So they follow what the apostles were teaching them. அவர்கள் அப்போஸ்தலர் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதையே பின்பற்றினார்கள். So we can say the early church was a Bible believing church. நாம் சொல்லலாம் ஆதி சபையானது வேதத்தை நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு சபையா இருந்தது. So if our church want to be a true follow the true pattern of God, இன்றைக்கு நம்முடைய சபையானது தேவனுடைய மெய்யான மாதிரியை பின்பற்றுகிற சபையா இருக்க வேண்டும் என்றால் then we need to give priority to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். Okay, in our services, in our personal life, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆராதனைகளிலும் okay, God's word should be the foundation of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே அஸ்திபாரமா இருக்க வேண்டும். Today there's so many new teachings are coming into the churches இன்றைக்கு சபைக்குள்ளாக அநேக புதிய போதனைகள் வருகிறது to which undermine the importance of preaching and teaching the word of God. கர்த்தருடைய வார்த்தை குறித்து போதிக்கிறதிலும் கற்பிக்கிறதிலும் குறித்த காரியங்கள் வருகிறது. Some teachers or some teachings says the word of God is irrelevant for us today. இன்றைக்கு ஒரு சில பிரசங்கியார் சொல்லுகிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையானது அது நமக்குரியது அல்ல என்று சொல்கிறார்கள். The scripture, the Bible that you're holding in your hand is not for us. நீங்கள் கரங்களிலே வைத்திருக்கிற வேதாகமானது வார்த்தையானது அது நமக்கு அது சரியா வராது என்று. Okay, we are in the last days. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். So a lot of new teachings are coming into our churches. நம்ம சபைக்குள்ளாக அநேக புதிய போதனைகள் வருகிறது. So we need to be careful about such teachings. ஆதலால் அதே விதமாக வருகிற போதனை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். Okay, when Paul was writing to the book Church of Romans, இங்கே பவுல் ரோமர் சபைக்கு அவர் எழுதும் பொழுது okay, in Romans chapter 16 17 to 20, இங்கே ரோமர் 16 17 20 வரைக்கும் பார்ப்போம் என்றால் okay, Paul wants the church to be alert of those who damage the church by corrupting the teaching of the apostles. இங்க அப்போஸ்தலர்கள் அவங்க கொண்டு வருகிற வார்த்தை குறித்து கவனமுள்ளவர்களாய் ஏனென்றால் இந்த சபைகளை இருக்கிறபடியால் கவனமுள்ளவர்களாய் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். One of the things that Paul emphasized was he says keep yourself away from them.
அவர்களிருந்து நீங்க விலகி இருக்க வேண்டும்னு சொல்லி அங்க அவரோட உபதேசத்துல சொல்லுகிறார். So even as we are attending our churches, இன்னைக்கு நம்ம சபையில நாம் வருகிறோம். okay, we hear so many sermons, so many teachings from our YouTube, especially during this lockdown. இந்த விசேஷமாக இந்த லாக்டவுன் காலகட்டத்துல யூடியூப்பிலும் மற்ற சேனல்கள் நிறைய செய்திகளை நாம் கேட்கிறோம். But we need to be careful of the teachings that is undermine the word of God. ஆனாலும் இப்படி விதமாக வருகிற இந்த பிரசங்களை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும். So we see the early church was a Bible believing church. இங்க ஆதி சபையானது வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு சபையா இருந்தது. They follow what the apostles were teaching them. அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை அவர்கள் பின்பற்றினார்கள். So we see God designed his church to be a place where his word is proclaimed. இங்கு கர்த்தரான அந்த சபையை வடிவமைப்பதன் நோக்கமே அவருடைய வார்த்தையை பிரகடனம் பண்ணும்படியாக செய்தார். Okay, God placed a church where the word of God is emphasized or explained in their midst. இங்கு வார்த்தையும் வசனத்தையும் ஒரு மத்தியில பிரகடனம் பண்ணும்படியாக சபையை அவர் உருவாக்கி இருந்தார். The first thing we see about the early church. ஆதி சபையோட முதல் காரியம் நாம் பார்ப்போம் என்றால், Okay, an early church is a community formed by God's word. இங்கு ஆதி சபையானது தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்ட ஒரு சமுதாயமா இருக்கிறது. Okay, today we see so many communities around us. இன்றைக்கு நம்ம சுத்திலும் அநேக சமுதாயங்களை நாம் பார்க்கிறோம். A community formed around a common ethnicity. இங்கே நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயமானது ஒரு பொதுவான ஒரு சமுதாயமா இருக்கிறது. A community formed by the services they provide. அவங்க கொடுக்கிற அந்த அந்த தேவையின் அடிப்படையில் இந்த சமுதாயம் உருவாகிறது. Community formed by their way of lifestyle. அவங்க வாழ்க்கை முறையின் அடிப்படையில் இந்த சமுதாயம் வருகிறது. Their interests. அவருடைய விருப்பங்கள். Okay, and their hobbies. அவருடைய விருப்பங்கள். Like for example, we have a golfers club. உதாரணத்துக்கு நம்ம கோல்ஃப் கிளப் இருக்குது. Okay, we have even like a certain people who are driving certain types of cars. இன்றைக்கு பார்ப்போம் என்றால் ஒரு சில ஜனங்கள் ஒரு விதமான வாகனம் அதை ஓட்டுகிறார்கள். Okay, and they form a community for themselves. அவர்களுக்கு தாமே அவர்கள் சொந்த சமுதாயத்தை உருவாக்கி கொண்டார்கள். Okay, we see the early church was a community. ஆதி சபையானது ஒரு சமுதாயமா இருந்தது. Okay, although the early church comes from different walks of life. இங்கு ஆதி சபையானது வித்தியாசமான ரீதியில் அங்கு வந்திருந்தாலும் கூட, but one common thing that we see around them or among them, ஆனால் அவர்கள் மத்தியிலோ சுற்றிலோ ஒரு பொதுவான காரியம் என்ன இருந்தது என்றால், it is a community formed by God's word. தேவனுடைய வார்த்தையாலே கட்டப்பட்ட ஒரு சமுதாயமா இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. So wherever they are, God's word is emphasized. அதெல்லாம் எங்கெல்லாம் அவர்கள் இருக்கார்களோ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டது. So they built around the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே அவர்கள் கட்டப்பட்டார்கள். Okay, according to 2 Timothy chapter 3 verse 15. 2 தீமோத்தேயு 3:15 நாம் பார்க்கிறோம். Okay, the word of God makes us wise for salvation through faith in Christ Jesus. தேவனுடைய வார்த்தை நம்மை கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக ஆக்குகிறது. Okay, we see the word of God saved us. இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை காப்பாற்றுகிறது. Okay, we as a church is a community, okay, because the word of God saved each one of us. திருச்சபையாக நாம் ஒரு சமுதாயமா இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது. Okay, this is another way of saying that the revelation of Jesus Christ, who he is. இது இன்னொரு வழியில நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்பாடு, அவர் யாரா இருக்கிறார் என்பதை குறித்து. Okay, what he has done for us. நமக்காக அவர் என்ன செய்தார்? How we can be saved. எப்படி நம்ம ரட்சிக்கப்பட முடியும்? Okay, is found only in God's word. இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில் மாத்திரமே இருக்கிறது. Okay, we do not create our own path for salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக நாமே அதை நம்ம உருவாக்க முடியாது. But we need the word of God to teach us, to guide us how we can be saved. ஆனாலும் நமக்கு எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி அதை குறித்து வசனங்கள் வார்த்தைகள் நமக்கு தேவை. Because Paul clearly says in Romans chapter 10 verse 17. இங்கு பவுல் தெளிவாக ரோமர் 10:17 சொல்லி இருக்கிறார். He says faith comes from hearing. இங்கு விசுவாசம் கேள்வியினால வருகிறது. And hearing through the word of Christ. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. Okay, today we hear so many testimony about how people when their lives were transformed
by reading the word of God or hearing the word of God. இன்றைக்கு அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம் எப்படி ஜனங்கள் ஒரு வாழ்க்கை மாற்றம் அடைந்தது வசனத்தின் மூலியம் அடிப்படையில். Okay, there's a small short testimony. ஒரு சிறு சாட்சி. Okay, there was a missionary in South America. சவுத் அமெரிக்கால ஒரு மிஷனரி இருந்தார். Okay, he used to go out in the street to give out gospel tracts. இங்கே அவர் எப்பொழுதும் வீதியில கடந்து போய் அங்க அந்த ட்ராக்ஸை கொடுக்கிறதுக்கு போவார். Okay, when he was giving out the tracts, he usually carry his Bible along with him. அங்க கைப்பிரதியை கொடுக்கும் பொழுது அவரோடு கூட வேதாகமத்தை எடுத்து செல்வார். So one day, particularly in the street, he found a man. விசேஷமாக ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு மனிதனை அவர் சந்தித்தார். So he was sharing the gospel to him. அங்க சுவிசேஷத்தை அவர் மத்தியில பகிர்ந்து கொண்டார். But this man was not interested in what he was saying. ஆனாலும் இந்த மனிதன் அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து விருப்பப்படவில்லை. But he was observing the New Testament that he was carrying in his hand. ஆனாலும் அவர் கரத்திலே புதிய ஏற்பாட்டை வேதாகமத்தை சுமந்திருப்பதை இந்த மனிதன் பார்க்கிறார். And he says, அவர் சொன்னார், okay, the Bible that you are holding is very nice and thin. நீங்க சுமந்திருக்கிற இந்த வேதாகம் ரொம்ப நல்லா இருக்குது. Okay, and the papers are very good quality. அங்கு அதில் அச்சிடப்பட்ட காகிதங்கள் நல்ல தரமுள்ளதா இருக்கிறது. Okay, and these papers will be excellent for rolling cigar. இந்த காகிதமானது அந்த சிகரெட்டை சுத்துவதற்கு அது பொருத்தமா இருக்கும் என்று சொன்னார். So the missionary made a deal with him. இங்க அந்த மிஷனரி அவரோடு கூட ஒரு காரியத்தை செய்து கொண்டார். Okay, I will give you this Bible. இந்த வேதத்தை உடத்தில் நான் கொடுக்கிறேன். But before you tear the Bible to roll your cigar each day, இங்கு ஒவ்வொரு நாளும் இந்த வேத காகிதத்தை நீ அது கிழித்து உன்னுடைய சிகாவை நீங்க சுருட்டுவதற்கு முன்பாக you need to promise me நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். that you will read first before you tear the Bible. நீ அதை கிழிக்கிறதுக்கு முன்பாக நீ அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். So he agreed. அவர் அதுக்கு சம்மதித்தார். And this missionary gave the Bible to him. இந்த மிஷனரி அவரிடத்தில் அந்த வேதாகமத்தை கொடுத்தார். Okay, after a few weeks, ஒரு சில வாரங்களுக்கு பிறகு the missionary went back to the same street again. இந்த மிஷனரி அதே வீதிக்கு போனார். And he saw this man. இந்த மனிதனை அவர் பார்த்தார். Okay, and he asked, have you read the Bible? அவர் கேட்டார், வேதத்தை நீ படித்தாயா? Okay, has he kept the promise that you have given me? எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்த காரியத்தை நீ செய்தாயா? Okay, he says yes. அவர் சொன்னார், ஆம் செய்தேன். Okay, well, I was reading through book of Matthew. மத்திய புத்தகத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது And I smoked my way through Matthew. மத்தியிலிருந்து நான் புகைப்பிடித்து வந்தேன். Each day I tear out one paper and roll my cigarettes. ஒவ்வொரு நாளும் அந்த காகிதத்தை கிழித்து சிகரெட்டை சுத்தி Then I went through book of Mark. அப்புறம் மார்க் புத்தகத்தை கடந்து போனேன். And I smoked my way through book of Mark. மார்க் முழுவதும் அந்த சிகரெட்டை நான் கொளுத்தி பிடித்தேன். Then I went through all the pages in book of Luke. அதன் பிறகு லூக்கா புத்தகத்தில் உள்ள எல்லா காகிதத்தையும் நான் And I smoked my way through the book of Luke. லூக்கா முழுவதும் அந்த காகிதத்தை கிழித்து நான் சிகரெட்டை பத்த வைத்தேன். Then when I was going through book of John. ஆனாலும் யோவான் புத்தகத்தில் நான் போனவுடன் Okay, I came to the 3rd chapter. மூன்றாவது அதிகாரத்துக்கு நான் வந்தேன். He says some things, when I was reading the scripture, something struck me. அவர் சொன்னார், அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ள செய்தது. Okay, I read a verse. ஒரு வசனத்தை வாசித்தேன். And it made everything sense to me. அது எல்லாமே எனக்குள்ள ஒரு காரியத்தை செய்தது. It says, for God so loved. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசிக்கிறார். Now I realize that God loved me. இப்பொழுது நான் உணர்கிறேன் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று. He loved me so much that he had died for me on the cross. என்னை அதிகமாக நேசித்த நிமித்தம் எனக்காக கல்வாரி சிலுவிலே மரித்தார். Okay, now I've asked him to come forgive my sin and come into my life. இப்பொழுது என் பாவத்தை மன்னித்து என்னோட வாழ்க்கையில் வரும்படியாக நான் அவரை அழைத்தேன். Okay, we see it's a life testimony. நாம் பார்க்கிறோம் இது வாழ்க்கையின் ஒரு சாட்சியா இருக்கிறது. Okay, God's word have supernatural power to save us. இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது நம்மை ரட்சிக்கும்படியாக. Okay, sometimes when you are in a desperate situation, when you are reading the word of God, it begin to speak to us. சில வேளையில நீங்க கடினமான ஒரு சூழ்நிலையில கடந்து போகும்போது கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்போது அது நம்மோடு கூட பேசும். Okay, secondly, the word of God not only saves us, but it also teaches us. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை நம்மை காப்பாற்றுவது மாத்திரமல்ல அது நமக்கு கற்பிக்கிறது. Okay, so we need the word of God to train us, teach us. நம்மை பயிற்சிப்படுத்தும்படியாக நமக்கு இந்த வார்த்தை அவசியம். In 2 Timothy chapter 3 verse 16. 2 திமோத்தி 3:16ல பார்க்கிறோம். Okay, when Paul was writing this scripture epistles. இந்த நிருபங்களை பவுல் எழுதும் பொழுது he says all scriptures is God breath. இது எல்லா வசனங்களும் தேவனுடைய ஆவியினால் புடமிடப்பட்டது என்று And he பார்க்கிறோம். says it is useful for teaching,
rebuking, correcting, training in righteousness. கற்பிக்கவும் கண்டிக்கவும் போதிக்கவும் இது பயனுள்ளதா இருக்குது என்று அவர் கூறினார். Hallelujah. அல்லேலூயா. So in Psalms chapter 18 verse 13, the word of God is flawless. சங்கீதம் 18:8 நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை விதமாக வருகிறது. Everything in the scriptures is there because God intended it to be. அது இருக்கிற வண்ணமாக தேவன் விரும்புவது நிமித்தமாக ஒவ்வொரு வசனமும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Okay, and we see God's word is useful for teaching us. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்பிக்க அது மிகவும் முக்கியமா இருக்கிறது. It teaches us who God is. தேவன் யார் என்று அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. What he is doing in our life, on our history. சரித்திரத்துல நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை என்ன செய்கிறன்னு சொல்லி கற்பிக்கிறது. If you want to become all that God designed you to be, தேவன் உன்னை வடிவமைத்து விதமாக நீ இருக்க வேண்டும் என்றால், then you need to read the word of God. அப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். Okay, not only reading the word, but we also need to obey the word of God. வாசிப்பது மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். Okay, the word of God is our teacher. இந்த கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு போதிக்கிறது. So as a church, our lives need to be in the foundation of the word of God. நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தருடைய வார்த்தையின் அஸ்திபாரத்தின் மேலே போடப்பட்டிருக்க வேண்டும். Second thing that is, if you read 2 Timothy chapter 3, இரண்டாவது பகுதியில 3:14 வாசிக்கிறோம். okay, the word of God also convicts us. கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை உணர்த்துகிறது. Okay, it convicts us. நம்மை கண்டித்து உணர்த்துகிறது. Okay, because we are all prone to wander away from God. காரணம் நம்ம எல்லாமே சிதறடிக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலிருந்து வழி விலகி இருக்கிறோம். Sometimes we begin in a right path. சில வேளையில சரியான பாதையில நம்ம போவோம். But as we go along, ஆனா தொடர்ந்து போகும் பொழுது கூட sometimes we divert from the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து விலகி சென்று விடுவோம். But God's word corrects us. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கண்டிக்கிறது. Okay, and sometimes we want to live according to our own desire. சில வேளையில நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நம்ம வாழ வேண்டும் என்றால், But God has given us his word to keep us in the right path. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வைத்து சரியான பாதையில நாம் நடந்து செல்ல அவர் உதவி செய்கிறார். So that we will not be drift away from his way. அவருடைய வழிகளிலிருந்து நம்ம விலகி போகாதபடிக்கு அப்படி செய்கிறார். Okay, in Hebrews chapter 4 verse 12, எபிரேயர் 4:12 பார்க்கிறோம். okay, the word of God is like a double-edged sword. கர்த்தருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. It says it judges the thoughts. அது சிந்தையே அங்கு வகையறுக்கிறது என்று பார்க்கிறோம். Okay, and the attitude of our heart. நம்ம இருதயத்தின் காரியத்தை செய்கிறது. People will look at our outward appearance. ஜனங்கள் நம்முடைய வெளியரங்கத்தை பார்ப்பார்கள். But God sees our heart. ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. So in book of Nehemiah, நெகேமியா புத்தகத்துல பார்க்கிறோம். okay, when Ezra was reading out the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தையை எஸ்ரா வாசிக்கும் பொழுது people who were convicted, ஜனங்கள் அங்கு கண்டித்து உணர்த்தப்பட்டார்கள். okay, and they repented before God. தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பினார்கள். So the word of God convicts us. அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கண்டித்து உணர்த்துகிறது. Okay, and thirdly, மூன்றாவதாக the word of God corrects us. கர்த்தருடைய வார்த்தை நம்மை திருத்துகிறது. Okay, another thing the scripture bring is correction. கர்த்தருடைய வார்த்தை இன்னொரு காரியம் என்ன செய்யணும் என்றால் திருத்தத்தை கொண்டு வருகிறது. It not only convicts us, caution us, நம்மை கண்டிப்பது மாத்திரமல்ல, it also brings a change in our lives. நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை திருத்தத்தை கொண்டு வருகிறது. Okay, it reposition our lives. நம்ம வாழ்க்கை மீண்டுமாக சரி செய்ய உதவி செய்கிறது. It reorientates us. நம்ம மறுபடியும் அந்த இடத்திற்கு வைக்க அது உதவி செய்கிறது. It redirects us. நம்ம மீண்டுமாக அது வழிநடத்துகிறது. Okay, according to that which is desired by God. தேவன் விரும்புகிற காரியம் செய்யும்படியாக உதவி செய்கிறது. So that our life will be glorifying him. அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மகிமைப்படும்படியாக. Okay, one of another thing that the word of God does to us. இன்னொரு காரியம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில செய்வது என்னவென்றால், The word of God trains us. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பயிற்சி கொடுக்கிறது. Okay, to receive God's word, it's to receive training in righteousness. கர்த்தருடைய வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி? அது நம்முடைய வாழ்க்கையில பயிற்சியை பெற்றுக்கொள்வது போல. Okay, although we are declared righteous in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக நீதியை நம்ம அங்க பிரகடனம் பண்ணுகிறது போல. okay, because when we accept Christ we become a righteous person. நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டவுடன் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். But we need training. ஆனா நமக்கு பயிற்சி தேவை. So that we can walk in the righteousness of God. தேவனுடைய வழியிலே நீதியாக நடக்க அது நமக்கு தேவை. So God through his word trains us. கர்த்தருடைய வார்த்தை மூலமாக அவர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். Okay, in Psalms 119 verse 105,
சங்கீதம் 119 105வது வசனத்தில் நாம் He பார்க்கிறோம், says, your word is a lamp to my feet and a light to my path. உம்முடைய வசனம் என் காணுகளுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு என்று பார்க்கிறோம். It trains us to walk in the righteous way of God. தேவனுடைய அங்க நீதியில நடக்க அது உதவி செய்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Okay, and one more thing that the word of God does, it equips us. இன்னொரு காரியம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வதென்றால் நம்மை சித்தப்படுத்துகிறது. Okay, word of God not only teaches, convicts us, corrects us, train us. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்பித்து நமக்கு கண்டித்து உணர்த்தி திருத்துகிறது மாற்றமல்ல. Okay, it equips us. அது நமக்கு சித்தப்படுத்துகிறது. So that man of God may be complete, equipped for every good work. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் முழுமையாக செய்து முடிக்க உதவி செய்கிறது. Okay, according to 2 Timothy chapter 3 verse 17. 2 தீமோத்தி 3:17 பார்க்கிறோம். So as a soldier is equipped for his warfare. இங்கு ஒரு ராணுவர் யுத்தத்திற்காக அங்க பயிற்சி படுத்தப்படுகிறார். Okay, he doesn't go just like that. அப்படியே சும்மா அவர் போய்விட முடியாது. Before he goes, அவர் போவதற்கு முன்பாக he need to be equipped. அவர் அங்க காரியங்களை செய்ய வேண்டும். They provide vest for them. அவருக்கு அந்த உடுப்புகளை கொடுப்பார்கள். They provide ஹெல்மெட் இருக்கும், weapons, அங்க ஆயுதங்கள் இருக்கும். so that he can be equipped for the job that he is called for. அழைக்கப்பட்ட அந்த வேலைக்காக பயிற்சி கொடுத்து அனுப்பும்படியாக. So in the same way, அதே விதமாகத்தான் God's word equips us for godly living in this world. இந்த உலகத்துல தெய்வீகமாக வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு பயிற்சி கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. So if you want to be equipped, நீங்க பயிற்சி பெற வேண்டும் என்றால் we need to go through the word of God. கர்த்தருடைய வார்த்தையில நம்ம கடந்து போக We வேண்டும். need to study the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. Okay, the next thing the word of God does is it transforms us. இன்னொரு காரியம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்ம மாற்றத்துக்குள்ள கொண்டு வருகிறது. Okay, God, the word of God not only inform us, தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டுவது மாத்திரமல்ல, but it also transforms us. நம்மை மாற்றுகிறதுமா இருக்கிறது. Okay, as we study the word of God, கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாசிக்கும் போது, as we obey the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது it changes our lives. நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது. Okay, it's like a mirror. அது ஒரு கண்ணாடியை போல. Every morning you go and look at yourself at the mirror. ஒவ்வொரு காலையிலும் நீங்க கண்ணாடிக்கு முன்பாக போய் பார்க்கிறீர்கள். Why do we look at the mirror? ஏன் கண்ணாடியை பார்க்கிறீங்க? It shows who we really are. நாம் மெய்யாகவே யாரா இருக்கிறோம் என்று பார்க்கும்படியாக. And sometimes we spend hours and hours in front of the mirror. ஒரு சில வேளைகளில் மணிக்கணக்கில் கண்ணாடிக்கு முன்பாக இருப்போம். To adjust our face. நம்முடைய முகத்தை சரி செய்வதற்கு. Okay, to correct our lipsticks. லிப்ஸ்டிக் நல்லா போடுவதற்கு. ஐப்ரோ. Okay, we spend so much of time. அநேக நேரங்கள் செலவழிக்கிறோம். Okay, so when the mirror reflects through us, இங்கே அந்த கண்ணாடியானது மெய்யாக நம்மை பிரதிபலிக்கும் பொழுது, when there's something wrong, then we begin to change. அங்க ஏதாவது தவறு இருந்தா உடனே நம்ம திருத்திக் கொள்கிறோம். So in the same way, when we begin to read and study the word of God, அதே விதமாக தான் கர்த்தருடைய வார்த்தை படித்து நம்ம பயிற்சி செய்யும் பொழுது, it shows the through us. நாம் யாரா இருக்கோம் சொல்லி வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தும். So it transforms us to become more and more like Christ. கிறிஸ்துவை போல அதிகமாக மாறுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. Hallelujah. Hallelujah. So we see the early church is a community formed around the word of God. அதெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆதி சமயானது அங்கு ஒரு சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயமா இருக்கிறது. Okay, they form around the word of God. கர்த்தருடைய வார்த்தையில உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயமா இருக்கிறது. Wherever they gather, they hear the word of God. எங்கெல்லாம் கூடி வந்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். Today the question that we need to ask ourselves in our churches, இன்றைக்கு நம்மை குறித்து நம்ம சபையிலும் சில கேள்வி நாம் கேட்க வேண்டும். Is the word of God given priority in our churches? நம்முடைய சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமா? Okay, if God's word is given priority, அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம் என்றால், people will be hunger and thirst for the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் பசிதாகம் உள்ளவர்களா இருப்பார்கள். Okay, our Bible studies will be jam packed with people. நம்முடைய வேத ஆராய்ச்சி ஜனங்கள் நிறைய கலந்து கொள்வார்கள். Because they thirst, they want to know the word of God. காரணம் அவர்கள் தாகம் கொண்டு தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்று சொல்லி வருவார்கள். One of the things that lockdown has done in our lives, நம்ம வாழ்க்கையில இந்த லாக்டவுன் ஒரு காரியத்தை என்ன காரியத்தை செய்ததென்றால், it makes us to evaluate or think about how we are doing church. சபைகளிலே எவ்விதமாக நாங்கள் நம் காரியங்கள் செய்கிறோம்னு சொல்லி நாமே மதிப்பீடு செய்ய உதவி செய்தது. Okay, in the next lesson we continue with this topic. அடுத்த பாடத்துல இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். Okay, let's just close our eyes and pray. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமாக.
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, மகிமையின் தேவனே ஆண்டவரே, இந்த இரவு வேளையில ஆண்டவரே ராஜா உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆதி சபைகள் கர்த்தருடைய வார்த்தையில எப்படி கட்டப்பட்டார்கள், அந்த சமுதாயம் தேவனுடைய வார்த்தையால எப்படி கட்டப்பட்டது என்று என் தேவனீர் கற்றுக் கொடுத்திருக்கத்தாவே ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அபியாசப்படுத்த என் தேவனீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே, உடைய வார்த்தையிலிருந்து விலகாதபடிக்கு ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களை கண்டிக்கவும் உணர்த்தவும் போதிக்கும் கற்பிக்கவும் ஆண்டவரே நாங்கள் திறந்து கொடுக்க ராஜா நீர் கிருபை தந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள ஆண்டவரே நாங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது நீர் பெரிய காரியத்தை செய்வீர். உடைய விலையேற பெற்ற வார்த்தை இந்த இரவெளியில கடந்து வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Thank you. God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.